வெல்கம் பேக் guys. ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட போக்கோவோட ரொம்பவுமே ஒரு பாப்புலரான இயர்பட்ஸ் வந்து இருக்கு. போக்கோ பட்ஸ் X1 இயர்பட்ஸ் தான் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட ஃப்ளிப்கார்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ்க்கு வந்து 3500 ப்ளஸ் ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸுக்கு வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபாஸ்ட் பேர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 40 dB ANC, அப்புறம் வந்து 4 EQ சவுண்ட் ப்ரொஃபைல்ஸ், அப்புறம் வந்து 12.4 mm டைட்டானியம் டிரைவர்ஸ், அப்புறம் வந்து அப் டு 36 hours பேட்டரி லைஃப், அப்புறம் வந்து குவாட் மைக் ENCன்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து IP54 ரேட்டிங் அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ப்ரைஸிங்னு வரையில் இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1500 rupeesக்கு வந்து செல் பண்ணிருக்காங்க ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ இந்த இயர்பட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ப்ராடக்ட் டேக்ல வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மேலே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயர்பட்ஸ் தான் வந்து இருக்குது. அப்புறம் பேப்பர் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து இருக்குது. டைப் சி கேபிள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிடையாது. ஸோ இதில் மோஸ்ட்லி போக்கோ அண்ட் ரெட்மி இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிள் வந்து தரமாட்டாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இயர்பட்ஸோட கவர் வந்து எடுப்போம். இந்த ஒயிட் கலரில் பார்க்க ரொம்பவுமே சூப்பராக வந்து இருக்குது. சரி, ஓகே கைஸ், நான் இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா தரவாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு இப்போ அதோட ரிவ்யூக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வழக்கம் போல் அதோட டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான ஒரு மேட் ஃபினிஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மெஜஸோ ஸ்க்ராச்சஸோ வந்து ஆகாது. அண்ட் அதே சமயத்தில் பிளாஸ்டிக் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ் வரையில் கீழே இங்கே பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் சார்ஜிங்க்கு வந்து இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரீசெட்டுக்கு டெடிகேட்டடாக ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா இயர்பட்ஸ்லும் நமக்கு எல்இடி லைட் இண்டிகேட்டர் வந்து இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஸ்ட்ரிப் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்க்குறதுக்கு யூனிக்காக நல்லா சூப்பராக வந்து இருக்குது. அப்புறம் இயர்பட்டோட டிசைன் வரையில் இந்த இயர்பட்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டெம் டைப் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இயர்பட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயர்பட்ஸோட கேஸ் மாதிரி இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா கிளாசி ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிட்டின் வரையில் பார்த்தீங்கன்னா பர்சனலாக எனக்கு வந்து ஃபிட்டில் எந்த வித பிரச்சனையுமே வந்து இல்லை. ஃபிட் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வேறு லெவலில் செட் ஆயிடுச்சு. பட் ஆனால் ஃபிட் சப்ஜெக்டிவ் நீங்கள் தான் பார்த்து சூஸ் பண்ணிக்கணும். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.3க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. நான் கனெக்டிவிட்டியில் எந்த வித இஷ்யூஸ்மே வந்து ஃபேஸ் பண்ணல. இது போக இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபாஸ்ட் பேருக்கான சப்போர்ட்மே வந்து கொடுத்துருக்காங்கனால ஃபர்ஸ்ட் டைம் செட்டப் பண்ணுற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக வந்து இருக்கும். அப்புறம் ரேஞ்சின் வரையில் இவங்க சொல்கிற மாதிரி ஈஸியான 10 meters வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கொடைக்கின் வரையில் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாண்டர்டான ஆடியோ கொடைக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க, எஸ்பிசி அண்ட் ஏசி. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரையில் இதில் பார்த்தீங்கன்னா IP54க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்கனால ஓரளவுக்கு ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். அப்புறம் லேட்டன்சின்னு வரையில் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 60 millisecondsக்கான ஒரு வேற லெவல் சூப்பரான லேட்டன்சி ரேட் வந்து கொடுத்துருக்காங்கனால கேமிங் கூட நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ நீங்களே ஒரு கேமிங் டெஸ்ட் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வரையில் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா 40 dBக்கான ஒரு மேசிவான ஹைபிரிட் ஏஎன்சிக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதோட ஏஎன்சி மோடாக இருக்கட்டும், டிரான்ஸ்பரன்சி மோடாக இருக்கட்டும், ரெண்டுமே வேற லெவலில் வந்து இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஏஎன்சி இந்த இயர்பட்ஸில் இருக்குது, நம்ம வந்து உறுதியாக வந்து சொல்லலாம். அப்புறம் பேட்டரி லைஃப்னு வரையில் இந்த இயர்பட்ஸோட டோட்டல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 60 hours ஒரு சூப்பரான பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப்மே பார்த்தீங்கன்னா 7 hours வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக இதில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்மே வந்து இருக்குது. நம்ம வெறும் 10 minutes சார்ஜ் போட்ட போது இதில் வந்து 2 hours வரைக்கும் ப்ளே டைம் வந்து கிடைக்கனால பேட்டரி லைஃப் பற்றி இந்த இயர்பட்ஸில் சுத்தமாக கவலைப்பட தேவையில்லை. கால் குவாலிட்டின்னு வரையில் இதில் பார்த்தீங்கன்னா குவாட் மைக்ஸ் வித் ENC டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ரைட் இயர்பட்ல 2 மைக், அப்புறம் வந்து லெஃப்ட் இயர்பட்ல பார்த்தீங்கன்னா 2 மைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இதோட கால் குவாலிட்டியுமே வேற லெவலில் வந்து இருந்துச்சு. சரி, ஓகே. இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த போக்கோ பட்ஸ் X1 இருந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க. Xiaomi Earbuds Appல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குன்னு நமக்கு வந்து காமிக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏஎன்சி அண்ட் டிரான்ஸ்பரன்சி மோட் டேரக்டாக இந்த ஆப்பில் வந்து ஆன் ஆர் ஆஃப் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னடா, இந்த இயர்பட்ஸ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 months Spotify ப்ரீமியம் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ சூப்பர். அப்புறம் ஜெஸ்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டச் கண்ட்ரோல்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஆடியோ எஃபெக்ட்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 டிஃப்ரெண்ட்டான மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 வந்து இருக்குது. பேலன்ஸ்ட், அப்புறம் வந்து என்ஹான்ஸ் ட்ரெபிள், அப்புறம் என்ஹான்ஸ் பேஸ், அப்புறம் என்ஹான்ஸ் வாய்ஸ். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களோட ஓன் கஸ்டமைசபிள் ஈக்குவலைசருமே வந்து மேக் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே அடிஷ்னல் ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இயர்பட்ஸ் வந்து ரீநேம் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் யுவர் இயர்ஃபோன்ஸ் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இங்கே பண்ணிக்கலாம்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அபவுட் டிவைஸில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் பற்றி வந்து காமிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நானே இதை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். ஸோ என்ன இருக்குன்னு நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ நல்லா லோட் ஆகுது. நெட் ஆன் ஆயிருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ நெட்டில் ஆன் ஆயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ ஓவராலாக இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபீச்சர் ரிச்சாக நல்லா சூப்பராக வந்து இருக்குது. கடைசியாக இந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12.4 mm ஒரு மேசிவான பெரிய டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 12.4 mm ஒரு மேசிவான டிரைவர் இருக்கனால அஃப்கோர்ஸ் இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து இருந்துச்சு. பேஸ் நல்லா பஞ்சியாக நல்லா பவர்ஃபுல்லாக வந்து இருந்துச்சு. இதோட மற்ற டோன்ஸ் இருக்குல்ல, மிட் டோன்ஸ் அண்ட் ட்ரிபிள், அது வந்து பேஸ் அளவு சூப்பராக இல்லைனாலுமே அதுவுமே ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக தான் வந்து இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் டு அபவ் ஆவரேஜாக வந்து இருந்துச்சுன்னு நம்ம வந்து சொல்லலாம். என்ன நமக்கு வந்து ஆடியோட கிளாரிட்டி மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம். கிளாரிட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மிஸ் ஆச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசாக எந்தவித கம்ப்ளைண்ட்ஸுமே இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல இந்த இயர்பட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல ஒரு நல்ல டீசெண்டான சூப்பரான ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு இந்த இயர்பட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ இந்த இயர்பட்ஸ் வந்து 1 இயருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1700 rupeesக்கு வந்து லான்ச் ஆச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 1500 rupeesக்கு தான் வந்து செல் பண்ணுறாங்க. அதுவும் இன்னும் சேல் டைமில் பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா கம்மியாக வந்து கிடைக்கும். மேபி 1300 rupeesக்கே வந்து கிடைக்கலாம். அந்த ப்ரைஸ்க்குலாம் இது லிட்டரலாக ஒரு ஸ்டீல்னு வந்து சொல்லலாம். ஸோ 1500 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் வருதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 100% 1500 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் வருதுன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக சாலிடாக வந்து இருக்குது. இதோட பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், அப்புறம் சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், கால் குவாலிட்டியாக இருக்கட்டும், பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், அப்புறம் ஏஎன்சியாக இருக்கட்டும், அப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் லைக் கேமிங் மோட், கூகுள் ஃபாஸ்ட் பேர், அப்புறம் ஆப் சப்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சாலிடாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த இயர்பட்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.